மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்யாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. சம்சாரசாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாத். எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகி, பாகவதம் தான் கிருஷ்ணன், கிரந்தரூபமாக பகவான் எடுத்த அவதாரம் என்ற உணர்வோடு நம்ம பாகவதத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு இன்றைய சத் சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். ஆஸ் யூஷுவல் பொறுப்பு துறப்பு. This is not an upanyasam, this is not a kalakshepam. This is not a kalakshepam in the sense this is not a acharya kalakshepam. This is not a pravachanam. This is a satsangam. நம்ம அனுதினம் பாகவதம் அப்படின்னா அத்தியாயமாக நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு முதல் ஸ்கந்தத்திலே 19வது அத்தியாயத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். இந்த 19வது அத்தியாயத்தோட இந்த முதல் ஸ்கந்தம் நிறைவு பெறுகிறது. இன்னைக்கு நம்ம முதல் ஸ்கந்தத்தை பூர்த்தி செய்கிறோம். மொத்தம் பாகவதத்தில் 12 ஸ்கந்தம் இருக்கு. ஒவ்வொரு ஸ்கந்தத்திலையும் பல அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா? இதில் 19, 2வது அத்தியாயத்தில் மேபி இட் இஸ் 30, சிலதில் 35, சிலதில் 40, தசமஸ்கந்தத்தில் 90. ஸோ அப்படி விதவிதமாக இருக்குது. மொத்தம் 335 அத்தியாயங்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு 19வது அத்தியாயத்தை முதல் ஸ்கந்தத்திலே நிறைவு செய்கிறோம். 19வது அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்னால் பூர்வ கதை சங்கிரகம் ஃப்ரம் 18th அத்தியாயம். 18வது அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம்? ஒரு சமயம் பரீட்சித்து விலங்குகளை வேட்டையாடுவதற்காக செல்லும் பொழுது ஒரு இடத்துல ஒரு பசி தாகத்தினாலே, ரொம்ப தாகம் அவனுக்கு, ஒரு சமீக மகரிஷியோட ஆசிரமத்துக்கு வரான். அப்போ அந்த சமீக மகரிஷி நிஷ்டையில் இருக்கார். இவன் தீர்த்தம் வேணும்னு கேட்குறான். அவர் சமாதி நிலையில் இருந்தபடினாலே இவன் கேட்டது அவருக்கு காதில் விழ. அவனுக்கு என்ன திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியாது. இவ்வளவு நாழி நம்ம கேட்குறோம், நம்ம இவன் லட்சியம் பண்ணானா பாத்தியா இந்த முனிவர், தாகம்னு கேட்குறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், கோவத்தில் அங்கே ஒரு செத்த பாம்பு ஒன்று கிடக்கிறது. அதை அவர் கழுத்தில் போட்டுவிட்டு போய்ட்றான். எப்பேற்பட்ட மகாராஜா, தர்மசீலன், ராமராஜ்யம் ஆண்டுண்டு வந்த ராஜா, அது விநாச காலை விபரீத புத்திங்கிற மாதிரி ஒரு க்ஷணம் அந்த பசி தாகத்தின் மயக்கத்தினாலே அறிவிழந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிடுறான். அந்த முனிவரோட சமீக மகரிஷியோட புள்ள ஸ்ரீங்கிங்கிறவன் விளையாடின்னு இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் அப்பா கழுத்தில் ஒருத்தன் பாம்பு போட்டுட்டான், செத்த பாம்பை போட்டுட்டான்னு உடனே அந்த ஸ்ரீங்கிக்கு பயங்கர கோபம். உடனே ஒரு சாபம் கொடுத்துடுறான். இன்றையிலிருந்து 7ஆம் நாள் என்னால் ஏவப்பட்ட தக்ஷகன் எனும் பாம்பு பரீட்சித்தை கடிக்கும் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறான். சாபம் கொடுத்துட்டு ஆசிரமத்துக்கு வரான். ஆசிரமத்தில் அவனோட அழுகுரலை கேட்டுட்டு அவ அப்பா கேட்குறார், ஏண்டா குழந்தை அழற, யாராவது உனக்கு எதாவது கெடுதல் பண்ணிட்டாளான்னு கேட்குறச்சே அந்த இவன் அந்த பாலகன் எல்லாத்தையும் சொல்கிறான். அவள் அப்பாவுக்கு தாங்கிக்க முடியல. என்ன காரியம் செய்துட்டியப்பா, பெரிய பாவம் பண்ணிட்டியே, ஒரு சிறிய குற்றத்துக்காக இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டியே. அந்த ராஜா விஷ்ணுக்கு சமமான ராஜா. அவனுடைய நல்ல காலத்தினால்டா, அவனுடைய பலத்தினால்தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துன்னு இருக்கோம்டா. சாபம் பெற தகாத ராஜா, அப்படிப்பட்ட ராஜா, அவனை போய் நீ தண்டிச்சுட்டியா? அவரால் தாங்கிக்க முடியல, நம்ம பையன் இந்த மாதிரி பண்ணிட்டானே. ஏன்னா பரீட்சித்து இந்த ராஜா இல்லைன்னா என்ன ஆகும் இந்த நாடு அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவருக்கு, அந்த பையனுக்கு. பகவானை வேண்டிக்கிறார், என் பையன் தெரியாமல் இந்த தப்பை பண்ணிட்டான், பகவானே தயவு செய்து அவனை மன்னிச்சுடுங்கோ. நேத்திக்கு இந்த மாதிரி சமீக மகரிஷியோட வருத்தத்தோட
நேற்றைய கதையை நாம் நிறைவு செய்தோம். இன்றைக்கு நாம் 19வது அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம். இதான் கடைசி அத்தியாயம், முதல் ஸ்கந்தத்திலே கடைசி அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோட தலைப்பு பரீட்சித்து வடக்கு இருத்தலும் சுகமுனிவருடைய வரவும். வடக்கு இருத்தல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். வடக்கு இருத்தல் அப்படின்னா தன்னுடைய உயிர் பிரியும் வரை உண்ணா நோன்பு இருத்தல். இப்போ பரீட்சித்து இருக்க போகிறான், அதுக்கு அவனுடைய பிராயோபவேசம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிராயோபவேசம். அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம். 19வது அத்தியாயம், பரீட்சித்து வடக்கு இருத்தலும் சுகமுனிவருடைய வரவும். சூதபாணிகர் ஆஸ் யூஷுவல் நம்ம கான்டெக்ஸ்ட் சௌனகாதி மகர்ஷிகளுக்கு நைமிஷாரண்யத்தில் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார். சூதவாச்ச, அடாடா, குற்றமற்றவரும் தனது தேஜஸை மறைத்து கொண்டு எளிமையாக விளங்குபவருமான முனிவரிடத்தில் தவறாக நடந்து கொண்டேனே என்று தான் செய்த தவற்றை நினைத்து 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 பரீட்சித்து மிகவும் வருந்தினான். முனிவர் உருவிலே விளங்கும் பகவானை நான் அவமதித்து விட்டேனே, அதனால் தடுக்க இயலாத ஒரு பெரிய துன்பம் விரைவில் எனக்கு வர வேண்டும். அவன் வேண்டிக்கிறான், அவனுக்கு தெரியாது என்ன ஆச்சுன்னு. நான் இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேனே, பகவானை அவமதித்தது மாதிரி தான் ஆயிடுச்சுது, அதனால் எனக்கு ஒரு பெரிய துன்பம் வர வேண்டும்னு பரீட்சித்து சொல்லிக்கிறான். அதுவே எனது தவற்றுக்கு பாயச்சித்தமாக அமைய வேண்டும், ஏனெனில் நான் மறுபடியும் இவ்வாறான தவறை செய்யக்கூடாது அல்லவா. ஸோ பரீட்சித்து திரும்பி வந்துட்டு புலம்பிக்கிறான் தனக்குள்ளே, இந்த மாதிரி ஒரு பெரியவாளுக்கு அபச்சாரப்பட்டுட்டோமே, அது பகவானுக்கே அபச்சாரப்பட்ட மாதிரி ஆயிடுத்து, அதனால் எனக்கு ஏதாவது ஒரு பெரிய துன்பம் வரணும், அப்போ தான் எனக்கு அது ஒரு பிராய சித்தமாக இருக்கும், அதனால் நான் இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு கன்சோல் பண்ணிக்கிறான். எனது தீய செயலால் கோபம் கொள்ள செய்த அந்தணரின் கோபம் எனும் அக்னி எனது அரசையும் சேனைகளையும் நிறைந்த பொக்கிஷத்தையும் இப்பொழுதே எரிக்கட்டும். தவறு செய்த எனக்கு அந்தணர்கள், தேவர்கள், பசுக்களிடம் தீமை புரியும் எண்ணம் இனி உண்டாகக்கூடாது. இவ்வாறு பரீட்சித்து சிந்தனை செய்து கொண்டிருந்த பொழுது ஷமீக முனிவரின் குமாரன் ஸ்ரீங்கி இன்றையிலிருந்து 7ஆம் நாள் தக்ஷகன் கடித்து மன்னன் மரணமடையட்டும் என்று சபிக்க. அங்கே மரணமடையட்டும்னு இல்லை, ஆனால் இங்கே வருது அந்த வார்த்தை. அதாவது அந்த தக்ஷகனால் தான் அவனுக்கு மிருத்யு அப்படிங்கிற விஷயத்தை அவன் அறிந்து கொண்டான். உலகியலில் பற்று மிகுந்த தனக்கு துறவு மனப்பான்மை விரைவிலேயே பெற காரணமாக அமைந்த அந்த சாபம் அது நன்மையின் பொருட்டே என எண்ணினான். ஸோ அவனுக்கு அந்த விஷயம் அவனுக்கு ரீச் ஆகுது. இந்த மாதிரி தக்ஷகன் தான் அவனுக்கு மிருத்யு அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு ரீச் ஆன உடனே நல்லது, இதுவே நமக்கு ஒரு துறவு மனப்பான்மையை நம் உள்ளே பெறுவதற்கு காரணமாக அமைகின்றது. இந்த சாபம் எல்லாமே நன்மைக்கு தான், என்னுடைய நன்மைக்கு தான் அப்படின்னு அவன் எண்ணினான். இந்த உலகு அவ்வுலகு, இவ்வுலகம் அந்த மேலுலகம் இரண்டுமே பயனற்றவை என்று சாபம் பெறுவதற்கு முன்பே உணர்ந்து இருந்த மன்னன் இப்பொழுது அனைத்தையும் துறந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனது திருவடி தொண்டே அனைத்திலும் சிறந்தது என்று நினைத்து கங்கை கரையிலே பிராயோபவேசம் மேற்கொண்டான். பார்த்தோம் இல்லையா, வடக்கு இருத்தல்னு பார்த்தோமே, அதாவது உயிர் பிரியும் வரை உண்ணா நோன்பு இருத்தல். ஸோ இந்த கர்சு எல்லாமே நல்லதுக்கு தான், பகவான் ஏதோ நல்லதுக்கு தான் செஞ்சிருக்கார். ஸோ அதனால் இந்த உலக பற்று, சொர்க்கத்தில் இருக்கும் பற்று எல்லாத்தையும் விடுறா, அனைத்தையும் துறந்து பகவானது கிருஷ்ணனது திருவடி தொண்டு ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம, அதுவே அனைத்திலும் சிறந்தது என்று நினைத்து கங்கை கரையிலே பிராயோபவேசம் மேற்கொண்டான். இது 5வது ஸ்லோகம். ஸோ ரெடி ஆகிட்டான் கங்கை கரை போகிறதுக்கு. ஒளிமிக்க துளசி கலந்த ஸ்ரீ கிருஷ்ணனது திருவடித்தாமரைகளின் தூளிகளாலே தூய்மை அடைந்த பெருநீர் கங்கை. கங்கை எப்பேற்பட்டதுன்னு சொல்கிறார். இந்த மேலுலகம், கீழுலகம் மற்றும் அந்தந்த உலக நாயகர்கள் ஆகிய அனைத்தையும் தூய்மையாக்குகின்றது, எல்லாரையும் தூய்மைப்படுத்துகின்றது. பின்னாடி பார்ப்போம், பகவான் திரிவிக்ரமா அவதாரம் எடுக்கிறச்சே
அவருடைய ஒரு காலால் எல்லா உலகத்தையும் அளப்பார் இல்லையா? பூஹு புவக சுவக ஜனக தபக மகக சத்தியம். சத்தியம்தான் பிரம்மலோகம். பிரம்மலோகத்தில் அவருடைய ஆள்காட்டி உரல் நீட்டுண்டு நிற்கும் அங்கே அவருடைய பாதத்துலேருந்து. அந்த பாதத்துக்குலேருந்து பகவான் வந்து அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் தான் கங்கை அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த தீர்த்தம் எப்படி எல்லாரையும் பாவனமாக்குறதுன்னு இங்கே சொல்கிறார். ஒளி மிகுந்த துளசி கலந்த ஸ்ரீ கிருஷ்ணனது திருவடித்தாமரைகளின் தூளிகளாலே தூய்மையடைந்த பெருநீர் கங்கை மேலுலகம் கீழ் உலகமும் போச்சு இல்லையா அவருடைய பாதம். அது மாதிரி கீழ் உலகம் மற்றும் அந்தந்த உலக நாயகர்கள் ஆகிய அனைத்தையும் தூய்மையாக்குகின்றது. அவ்வாறு பெருமை பெற்ற அந்த கங்கையை மரணத்தை எதிர்நோக்கி நிற்கும் யார்தான் அடையாமல் இருப்பான்? மேலே போகிறேன். விஷ்ணு பதியான கங்கைக்கரையிலே வடக்கிருத்தலை மேற்கொள்வது என்கின்ற உறுதியுடன் உலக இயல் பற்றுகள் அனைத்தையும் துறந்து முனிவர்களைப் போலே விரத நியமம் பூண்டு, இந்த விரதத்துக்கு உண்டான நியமத்தெல்லாம் பூண்டு வேறு எங்கும் மனதை திரிய விடாமல் ஒன்றுபட்ட மனத்தினாய் முகுந்தனான பகவானின் திருவடிகளையே தியானம் செய்யலானான். முகுந்தன் சொல்கிறா பாருங்க நீங்கள் பெருமாளுக்கு இல்லையா? அங்கங்கே அச்சுதானா அவன் கைவிட மாட்டான். முகுந்தன்னா முக்தி கொடுப்பவன். அந்த முகுந்தனை அந்த முகுந்தனின் திருவடிகளையே தியானம் செய்யலானான். இது 7வது ஸ்லோகம். 8வது. அப்பொழுது இந்த உலகை தூய்மை செய்யும் பெருமை படைத்த முனிவர்கள் அரசனை காண தம் சீடர்களுடன் அந்த கங்கை கரைக்கு வந்தார்கள். பெரும்பாலும் சாதுக்களான சான்றோர்கள் தீர்த்த யாத்திரை செய்வது என்பதை கொண்டு அனைத்து நதிகளையும் தீர்த்தங்களையும் அவர்கள் புனிதமாக்குகின்றார்கள். அதான் அந்த சான்றோர்கள். எதுக்கு நம்மெல்லாம் புனித நதிக்கரைக்கு போனோம்னா நம்ம பாபத்தை போக்கிக்கிறதுக்காக அந்த நதிக்கரைக்கு போவோம். இவாள்லாம் போனான்னா அந்த தீர்த்தத்தை புனிதமாக்குவதற்காக. இவா போய் புனிதமாக்கிட்டு வருவா, நம்ம போய் அழுக்காக்கிட்டு வருவோம். ஸோ மேலே 9லேருந்து 11வது ஸ்லோகம். அத்ரி யாரெல்லாம் வரா? எல்லாரும் வரா கங்கை கரைக்கு. இவர் போகிறார். இதுக்கு யாரெல்லாம் வரான்னு பார்க்குறோம் பாருங்க. இந்த நியூஸ் எல்லாருக்கும் போய் சேர்ந்து விடுறது இல்லையா? இந்த மாதிரி பரீட்சித்து 7 நாள் கங்கை நதிக்கரையிலே பிராயோபவேசம் அப்படிங்கிற நியூஸ் போன உடனே எல்லாரும் வரா. அவள்லாம் எனிவே தே ஆர் ஆல் கோயிங் டு தீர்த்த யாத்திரை. பட் இந்த நியூஸ் ஆல் த மோர் இந்த நியூஸ் is an important news. அத்ரி, வசிஷ்டர், சியவனர், சரத்வான், அரிஷ்டநேமி, பிருகு, ஆங்கீரசர், பராசரர், விஸ்வாமித்திரர், மேலும் பரசுராமர், உதத்தியர், இந்திரபிரதமர், யத்மவாகர், மேதாதிதி, தேவலர், ஆர்ஷ்டிஷேனர், பரத்வாஜர், கௌதமர், பிப்பலாதர், மைத்ரேயர், ஔர்வர், கவஷர், அகஸ்தியர், துவைபாயரான வியாசர், பெருமை படைத்த நாரதர், மேலும் தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிகள், அருணன் முதலிய காண்ட ரிஷிகள் எல்லோரும் வந்தனர். பல ரிஷிகளின் கோத்திரங்களிலே தோன்றிய அந்த முனிவர்களை மன்னன் பரீட்சித்து வணங்கி வரவேற்றான். அந்த முனிவர்கள் சுகமாக அமர்ந்ததும் திரும்பவும் ஒரு முறை வீழ்ந்து வணங்கி மன தூய்மையுடன் கைகளை கூப்பிய வண்ணம் எதிரிலே நின்று கொண்டு தனது விருப்பத்தை கூறலானான். இப்போ பரீட்சித்து பேச போகிறான். பரீட்சித்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சான்றோர்களான தங்களுடைய அருள் பெரும் மிகுந்த புண்ணியம் செய்த நாங்கள் உண்மையிலேயே பிற மன்னர்களை காட்டிலும் பெரும் புண்ணியம் செய்தவர்களே. ஆஹா, என்ன ஆச்சரியம்! என்னை போன்று நிந்திக்கத்தக்க செயலை செய்த அரசர்கள் பகவத் பக்தர்களான அந்தர்களின் பாத தீர்த்தத்தை தங்கள் தலையிலே தெளித்து கொள்ளவும் அருகதையற்றவர்கள். அந்தோ பரிதாபம்! பகவத் பக்தர்களான அவளோட ஸ்ரீபாத தீர்த்தத்தை என் தலையில் தெளிச்சுக்கிறது கூட எனக்கு அருகதை கிடையாது. அப்பேற்பட்ட பாவி நானே வெறுக்கத்தக்க செயலை செய்தவன், பாவமான புத்தியுடையவன், இல்லற இன்பத்திலே மிகவும் பற்றுதல் உடையவன், பெருத்த பாவத்தை செய்த எனக்கு உலக இயல் துறவு மனப்பான்மை ஏற்பட வேண்டும் என்று பகவானே அந்தணர் சாபமாக உருவெடுத்து வந்துள்ளார். உலகியலான பாழுங்கணற்றிலே வீழ்ந்தவன் எப்போதும் பயந்துதானே இருப்பான். ஸோ பரீட்சித்து ரொம்ப ஃபீல் பண்ணுறார். இருந்தாலும் இது ஒரு நல்லதாகவே எடுத்துக்கிறார். ஏன்னா நான் ரொம்ப ஐ காட் ஸோ டீப் இன் டு திஸ் இல்லறம். நம்ம இந்த உலகியல் மேலே பற்று, இந்த வேர்ல்டு, ஐ காட் ஸோ அட்டாச் டு திஸ் வேர்ல்டு.
ஸோ இந்த மாதிரி துறவு ஒருத்தர் மேற்கொள்ளணும்னா ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் ஆகணும் இல்லையா? வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வெறுப்பு, பகவான் ஒரு காரணம் கொடுப்பார். எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் இல்லையா? எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன்கிற மாதிரி பரீட்சித்து ரியலைசஸ் இட் இஸ் ஆல் காட்ஸ் வில். ரையா? இப்பேர் உலகியல் துறவு மனப்பான்மை எனக்கு வரணுங்கிறதுக்காக பகவானே இதை அந்தணர் சாபமாக உருவெடுத்து இதை இந்த மாதிரி பாழங்கணத்தில் விழுந்த எண்ணெய் காப்பாற்றுறார் அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான். சான்றோர்களே, நான் இறைவனிடம் பக்தி கொண்டவன், தங்களை சரணமடைந்தவன் என்று நீங்கள் தெரிந்து கொண்டாலே போதும். கங்காதேவியும் இதை தெரிந்து கொள்ளட்டும். பிராமணனால் ஏவப்பட்ட வஞ்சனையுள்ள தக்ஷகன் என்கின்ற பாம்பு என்னை நன்றாக கடிக்கட்டும், எனக்கு கவலை இல்லை. நீங்கள் எனக்கு பகவானின் கதையை கூறுங்கள்னு அவள்கிட்ட விண்ணப்பிக்கிறான். மேலே 16வது ஸ்லோகம். நான் எந்த பிறவி பெற்றாலும் அந்த பிறவிகளெல்லாம் பகவானான வாசுதேவனிடம் எனக்கு அன்பும் அவரையே அண்டிய பக்தர்களிடம் நட்பும் உண்டாக வேண்டும். எல்லா உயிர்களிடமும் நட்பு உண்டாகட்டும். அந்தணர்களான உங்களுக்கு நமஸ்காரம். எல்லா அந்தணர்களையும் திருப்பி திருப்பி நமஸ்காரம் பண்ணுறான். தீரனான பரீட்சித்து இவ்வாறு நிச்சயம் செய்து தன் மகனான ஜனமேஜயனிடம் அரசை அளித்துவிட்டு கங்கையின் தென்கரையிலே கிழக்கு நுனியாக போடப்பட்ட தர்பை புற்களின் மேல் வடக்கு நோக்கி அமர்ந்தான். ஒரே லைனில் எல்லாம் முடிச்சிட்டா. அவனுக்கு பட்டாபிஷேகம், தர்மருக்கு பட்டாபிஷேகம்லாம் ஒரே லைனில் முடித்த மாதிரி ராஜா ராஜ்யத்தை ஜனமேஜயனுக்கு கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணுறான். உடனே அங்கேருந்து கங்கை நதிக்கு வரான். அங்கே வடக்கு நோக்கி தர்பாசனத்தில் உட்காந்துக்கிறான். இஸ் ரெடி. 3 காரியம் உடனே டக அந்தணர்கள் வரார். அந்தணரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறான். எனக்கு ஒரு யோகியதையும் இல்லை, இந்த பகவான் எனக்கு இந்த கொடுத்த கர்சு எல்லாமே நல்லதுக்கு தான், இல்லைனா நான் சன்னியாசமே வாங்கிட்டு இருக்க மாட்டேன், இந்த சம்சார சுழற்சியில் சுழண்டுண்டே இந்த உலகியலில் மாட்டின்ண்டே இருப்பேன், எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், நான் பகவத் பக்தன், நான் பாகவதாளுடைய பக்தன். எத்தனை பிறவி எடுத்தாலும் இதே தான் எனக்கு பகவானிடத்திலே பக்தி, பாகவதாள்கிட்ட பக்தி இதுதான் எனக்கு திருப்பி திருப்பி வேணும். இது எல்லாரும் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், கங்கையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ராஜ்யத்தை ஜனமேஜயன்ட்ட கொடுத்துட்டு கங்கா நதிக்கரையிலே தர்பாசனத்திலே வடக்கு நோக்கி அமர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டான். இது 17வது ஸ்லோகம். 18வது ஸ்லோகம். அரசருக்கு அரசனான பரீட்சித்து, சக்கரவர்த்தி இல்லையாம, அரசருக்கு அரசனான பரீட்சித்து இவ்வாறு வடக்கு நோக்கி வடக்கிருத்தலை மேற்கொண்டது கண்டு விண்ணவர்களும் மிக்க மகிழ்ச்சி கொண்டு அவன் மேல் மலர் மாறி பூமாறி பொழிந்தார்கள். துந்துபி முதலிய வாத்தியங்கள் முழங்கின. அங்கு வந்த முனிவர்கள் மக்களுக்கு நல்வழி கூறி அருளுவதையே தங்கள் குறிக்கோளாக கொண்டு வாழும் தகைமையர்கள் அவர்கள் மன்னனின் செயலை நன்று நன்று என்று ஆமோதித்து கொண்டாடி பகவானது கல்யாண குணங்களை கூறலானார்கள். ராஜரிஷி செம்மலே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனது அருகிலேயே இருக்க விரும்பிய தர்மநந்தனர் முதலியோர் அரசர்கள் வீழ்ந்து வணங்கும் சிங்காசனத்தையே உதறி தள்ளிவிட்டனரே, அந்த குலத்தில் வந்த நீ செய்தது, அதாவது நீ இப்போ பிரயோபவேசம் வந்திருக்கான் இல்லையா, நீ இந்த மாதிரி பண்ணது ஒன்றும் வியப்பில்லை. உங்கள் தாத்தாலும் உங்கள் தாத்தாக்கள்லாம் அப்படி தாண்டா இருந்தா, தர்மராஜாவே அப்படி தான் இருந்தார். அதனால் பரம பக்தனான பரீட்சித்து மாயை அற்றதும் துன்பம் அற்றதுமான உயர்ந்த உலகை அடையும் வரை நாம் அனைவரும் இங்கேயே இருப்போமாக. அவள்லாம் அவனுக்கு ஒரு இது கொடுக்குறா, ஒரு அஷ்யூரன்ஸ், கவலைப்படாத, 7 நாளில் அவனுக்கு மிருத்யு இல்லையா, நீ அந்த உயர்ந்த உலகை அடையும் வரை நாங்கள்லாம் இங்கே இருப்போம், உன்னை விட்டுட்டு போக மாட்டோம். முனிவர்களது பட்சாபாதம் இல்லாத பொருட்செறிவு நிறைந்த ஈமையான உண்மையான சொற்களை கேட்ட அரசன் பகவானது இனிய சரிதங்களை கேட்க ஆசை கொண்டு அவர்களை வணங்கி திரும்பவும் பேசலானான். மூவுலகங்களுக்கும் மேலான சத்தியலோகத்திலே வேதங்கள் நிஜ உருவிலே விளங்குகின்றன. அந்த வேதங்களை இங்கு உருவெடுத்து வந்தனவோ, இவளை பார்த்து சொல்றான், மூவுலகங்களுக்கும் மேலான சத்தியலோகத்திலே வேதங்கள் நிஜ உருவிலே விளங்குகின்றன. அப்பேற்பட்ட வேதங்களே இங்கு உருவெடுத்து வந்தனவோ, அந்த மாதிரி நினைக்கிறான், அந்த மாதிரி எண்ணம். நீங்கள் அனைவரும் என் திசையிலென்றும் இங்கு வந்தீர்கள், 8 திசையிலிருந்து நீங்கள்லாம் இங்கே வந்தீர்கள். பிறருக்கு நன்மை புரிவதை தவிர உங்களுக்கு இந்த உலகிலோ பர உலகிலோ செய்ய வேண்டிய செயல் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்துதி பண்ணுற மாதிரி, அங்கங்கே பெருமாளுக்கு ஸ்துதி பண்ணுற மாதிரி இந்த முனிவர்களுக்கு இவர் ஸ்துதி பண்ணுறார்.
இல்லையா? 8 திசையிலேருந்து வந்திருக்கள். இந்த பரோபகாரம் தவிர உங்களுக்கு வேற ஒன்றுமே தெரியாது. அந்தணர்களே, நான் உங்களையே நம்பி இருக்கின்றேன். எந்த நிலையிலும், முக்கியமாக அதுவும் மரணத்தொருவாயிலே உள்ள ஒருவன் செய்ய வேண்டிய பாவம் இல்லாத செயல் என்ன என்பதை சற்று சிந்தித்து கூறுங்கள். அவனுக்கு பயம். சரி, ஒரு தப்பு பண்ணிட்டோம், இனிமே இந்த 7 நாளில் வேற மற்ற தப்பு எதுவும் பண்ணக்கூடாது இல்லையா? நான் பாவமே இல்லாத என்ன பண்ணணும் நான் சொல்லுங்க. முனிவர்கள் வேள்வியே பாவமற்ற செயல் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு இருக்கையிலே, உலகில் மனம் போனபடி விருப்பம் போல் உலவி வரும் வியாசரது திருக்குமாரனான சுகபிரம்மம் பெண்களும் குழந்தைகளும் சூழ்ந்து தற்செயலாக எதேச்சையாக அங்கு வந்தார். இவாளை பார்த்து, முனிவர்களை பார்த்து இவர் கேட்கிறார் பரீட்சித்து, இன்னும் 7 நாள் தான் இருக்கு, நான் இனிமே வேற எது தப்பும் பண்ணப்படாது இல்லையா? எந்த நிலையிலும் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறச்சே பாவம் இல்லாத என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். என்ன செயல் நான் பண்ணணும் இந்த 7 நாள்? ஹவு டு ஐ கீப் மை செல்ஃப் என்கேஜ்ட் பை டூயிங் குட் திங்ஸ்? அப்போ அவள்லாம் பேசிக்கிறான், இவன் என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒருவேளை யாகம் பண்ண சொல்லணும். அதுதான் பாவமற்ற செயல்னு அவள்லாம் பேசிகிட்டே இருக்கச்சே அங்கே யார் வரா? சாக்ஷாத் வியாசருடைய திருக்குமாரனான சுகபிரம்மம் எதேச்சையாக அங்கு வந்தார். அந்த எதேச்சையாகங்கிறதுக்கு பெரியவாள்லாம் நிறைய வியாக்கியானம் கொடுப்பா. எதேச்சையாக வரல அவர், இந்த சாபமே பகவான் தான் கொடுத்தார், இவரையும் பகவான் தான் அனுப்பி வைக்கிறார். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நான் அங்கே போனேன், எதேச்சையாக அது நடந்தது, ஓ இட் இஸ் அ மிராக்கல், இட் இஸ் அ மிராக்கல்னு வாசல பேர் இல்லையா? பகவானுடைய கிருபை, கிருஷ்ணனுடைய கிருபை இவனுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இவா பரம்பரைக்கே இருக்குது, இவாளோடையே இருந்திருக்கானே கிருஷ்ணன். அவள் சொல்லுவோம் இல்லையா குந்தி, அதை ஞாபகம் வச்சுக்கணும், எனக்கு எப்போவும் துன்பத்தை கொடுத்துட்டே இருறா கிருஷ்ணா, அப்போ தான் நீ எங்களோடையே இருப்பேங்கிற மாதிரி அவள் தலைமுறைக்கே இன்னும் அவள் போனாவிட்டும் துன்பத்தை கொடுக்குறார். எப்படி கொடுக்குறார் பாருங்கள், எல்லாமே ஒரு நல்லது. ஸோ லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்ததுன்னா நம்ம நினச்சிக்கணும், அது ஏதோ ஒரு நல்லதுக்கு. நமக்கு அப்போ தோணாது, நமக்கு அப்போ தோணவே தோணாது. ஆனால் பரீட்சித்து அப்பேற்பட்ட மகான், அவனுக்கு புரியுறது நம்ம ரொம்ப வி ஆர் இன்டல்ஜிங் டூ மச் இன் டு திஸ் கிங்டம். இப்போ பாருங்க, பவர் வந்துடுத்துன்னா அதை விடுறதுக்கு யாருக்குமே மனசு வரல. இப்போ எங்கள் நாட்டில் ஒரு பிரசிடென்ட் இருக்கான், வயசாகிடுத்து, 80 வயசு மேலே ஆகிடுத்து, அவனோட காக்னேட்டிவ் பவர்ஸ் எல்லாம் போயிடுத்து, இஸ் நாட் ஈவன் ஏபிள் டு டாக் கோஹெரண்ட்லி, பட் ஹி டசன்ட் வாண்ட் டு கிவ் அப். அந்த மாதிரி ஆகிடும் பவர் வந்துடுத்துனா நமக்கே. நம்ம எல்லாருக்குமே அந்த பதவி பவர்லாம் வந்தால் தான் தெரியும். இட்ஸ் ஈஸி டு சே, அவன் பார் விட்றானா பார். நம்ம அந்த பொசிஷனில் இருந்தால் அப்போ தான் நமக்கு தெரியும், நம்மளும் அப்படி தான் இருப்போம், சந்தேகமே இல்லை. பரீட்சித்து மாதிரி துர்லபம். அந்த பரீட்சித்துக்கு அவன் பிரயோபவேஷம் இருக்க இது பண்ணும்பொழுது இந்த மாதிரி முனிவர்களை பார்த்து கேட்குறான் இல்லையா, நான் என்ன பண்ணணும்னு கேட்கறச்சே கரெக்டாக எதேச்சையாக, அதாவது ஸ்ரீ பகவான் கிருஷ்ணனின் அனுக்கிரகத்தினாலே ஸ்ரீ சுகபிரம்மம் அங்கு வந்தார். அவருடைய கிருபை, பகவானுடைய கிருபை, பெரிய இது இந்த இடம். அவரோ வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர், பிரம்மானந்தத்திலேயே என்றும் திளைப்பவர், இன்ன வருணம் இன்ன ஆசிரமம் என்கின்ற கட்டுப்பாடு அற்றவர், அவதூதர், திகம்பரர். அவர் பிறக்கச்சேயே யாக குண்டத்திலேருந்து தான் பிறந்தார் இல்லையா? திகம்பரரா 16 வயது நிரம்பிய திகம்பரரா நிரம்பி அப்படியே கிளம்பி போயிட்டார் இல்லையா? வீட்டை விட்டு அப்படியே கிளம்பி போயிட்டார். நம்ம பார்த்தோம் இந்த கதையெல்லாம். அவள் அப்பா சுகா சுகான்னு கூப்பிட்டுட்டே போவார். அந்த மரங்கள்லாம் எங்களை கூப்பிட்டேளான்னு கேட்கும். ஏன்னா எல்லாருமே அவர் சுக பிரம்மம். வியாசரை நம்ம வியாச பிரம்மம்னு சொல்கிறதில்ல, அவரோட பிள்ளையான சுகரை நம்ம சுக பிரம்மம். ஏன்னா பிறக்கச்சையே பிரம்மனிஷ்டர் அவர். ஸோ மேலே படிக்கிறேன் 26வது ஸ்லோகம். பயதோ 16. மென்மையான பாதங்கள், மென்மையான கைகள், துடைகள் மென்மையானவை, மென்மையான தோள்கள், மென்மையான கன்னங்கள், மென்மையான உடல், மனோகரமான உருவம், அகன்ற கண்கள், வளைந்த மூக்கு, சமமான காதுகள், அழகான புருவங்கள், சங்கு போன்ற கழுத்து. சுகரை வர்ணிக்கிறார் இங்கே. சதைப்பற்றால், சதையை வர்ணிக்கிறார். சதைப்பற்றால் மூடப்பட்ட தோள்பட்டை எலும்புகள், பறந்து உயர்ந்த திருமார்பு, நீர் சுழல் போன்ற தொப்புள், 3 மடிப்பு உடைய திருவயறு, 8 திசைகள், 8 திசைகளே ஆடை. அவருக்கு ஆடையே கிடையாது, அவர் திகம்பரர். 8 திசையுமே அவருக்கு ஆடை, அவர் திகம்பரர்.
பறந்து விரிந்த சுருள்களான கேசம், நீண்ட கைகள், தேவரான ஸ்ரீமன் நாராயணன் போன்ற காந்தி, நீலமேக ஷியாமள வர்ணம். அது அடுத்த ஸ்லோகம் கண்டினியூ வருது. நீலமேக ஷியாமள வர்ணம், நித்திய யௌவன தேகம், அழகான மனோகரமான புன்சிரிப்பு, அதனால் பெண்கள் விரும்பும் அழகு, தன் ஆன்ம ஒளியை மறைத்து உலா வருபவர். இருந்தும் இவருடைய அழகை அறிந்த முனிவர்கள் தங்கள் தங்கள் ஆசனங்களிலிருந்து எழுந்து நின்று அந்த ஸ்ரீ சுகரை வரவேற்றார்கள். அவ்வாறு அதிதியாக வந்த ஸ்ரீ சுகரை மன்னன் பரீட்சித்து தலைவணங்கி வரவேற்று உபசரித்தான். தன்னையே அர்ப்பணித்தான். அவரை வரவேற்று உபசரிக்க தன்னிடம் வேறு உபகரணங்கள் இல்லாமையால் தலையாலே அவரை பூஜை புரிந்தான் என்பது கருத்து. அவரை தொடர்ந்து வந்த அஞ்ஞானிகளான பெண்களும் சிறுவர்களும் திரும்பிச் சென்றார்கள். அனைவரும் கொண்டாட ஸ்ரீ சுகர் சிறந்த ஒரு ஆசனத்திலே அமர்ந்தார். அவர் ஒரு ஆசனம் இருக்கு, அங்க எல்லாம் ரெடியா இருக்கு. பகவான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார். கங்கா நதிக்கரை தர்ப புல் போட்ட இது அவருக்கு பரீட்சத்துக்கு உட்காந்துக்கிறதுக்கு எல்லா முனிவர்களும் வந்துட்டா. அவள் வேற ஒரு அஷ்யூரன்ஸ் வேற கொடுத்துட்டா, 7 நாள் வரைக்கும் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். ஸ்ரீ சுகர் அவருடைய சிறந்ததோர் ஆசனத்திலே அமர்ந்தார். சான்றோர்களிலும் சான்றோரான ஸ்ரீ சுகமுனிவர் ஆகாயத்திலே சந்திரன், சுக்கிரன் முதலிய கிரகங்கள் மற்றும் அஸ்வினி முதலிய நட்சத்திரங்களாலே சூழப்பட்டு விளங்குவது போலே ராஜ ரிஷிகள், தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள் முதலியவர்கள் சூழ ஒளிப்பிழம்பாக விளங்கினார். பரமபாகவதனாகிய பரீட்சித்து மங்காத புத்தியுடன் அமைதியாக அமர்ந்திருக்கும் ஸ்ரீ சுகமுனிவரை அணுகி வணங்கிய சென்னியனாய், கூப்பிய கையனாய், மிகவும் வணக்கத்துடன் திரும்ப 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 நமஸ்கரித்து இனிய மொழிகளாலே அவரை பார்த்து பின்வருமாறு கேட்கலானான். இது 31வது ஸ்லோகம். 32 பரீட்சித்து இப்போ பேச போகிறான். பிரம்மரிஷி திலகமே, தாங்கள் கருணையோடு எங்களுக்கு அதிதியாக, அதாவது விருந்தினராக வந்தமையால் நாங்கள் சான்றோர்களின் புகழ்ச்சிக்கு பாத்திரர்கள் ஆனோம். அற்ப க்ஷத்திரியர்களான எங்களை நீங்கள் புனிதனாக்கி விட்டீர்கள். சாதுக்களை நினைப்பதாலேயே மக்களது வீடு முதலியன பாவனமாகின்றன. எப்பேற்பட்ட லயன் பாருங்க. 33வது ஸ்லோகம். சாதுக்களை நினைப்பதாலேயே மக்களது வீடு முதலியன பாவனமாகின்றன. அப்படி இருக்க அந்த சாதுக்களை தரிசித்தல், தொடுதல், திருவடிகளை தூய்மை செய்தல், இருக்கை அளித்தல் முதலியவைகளை செய்தால் அதனது பெருமை கூறத்தகுமோ? மகாயோகியே, பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் முன்பு அசுரர்கள் அழிவு எய்வது போல தங்கள் திரு முன்பு பெருத்த பாவங்களும் அழிந்து ஒழுகின்றன. பாண்டவர்களிடம் அன்பு கொண்டு அவர்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்று கொள்கை கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன் அத்தை பிள்ளைகளான பாண்டவர்களுக்கு செய்த நன்மை போதாது என்று அவர்களது பேரனாகிய என்னிடமும் அன்பு கொண்டுள்ளார் போலும் அந்த பகவான். சொல்லிட்டு போறான் மேல. இல்லை என்றால் இறக்கும் இயல்பினனான மனிதனாகிய எனக்கு, அதிலும் வெகு விரைவில் மரணமடைய போகும் எனக்கு, எவராலும் அறிவு எண்ணா நடையுடைய சித்த புருஷனாகிய கருணை வள்ளலான தங்கள் தரிசனம் எவ்வாறு கிடைக்கும்? பகவானுக்கு தான் என்ன ஒரு கருணை பார்த்தியா? இன்னும் 7 நாளில் சாக போகிறான். ஒரு சாதாரண மனுஷன் விரைவிலேயே மரணமடைய போகும் எனக்கு யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. அறிய வேணா அப்பேற்பட்ட நடையுடைய சித்த புருஷனாக யாராலுமே புரிஞ்சிக்க முடியாத அவர். அந்த கருணை வள்ளலான தங்கள் தரிசனம் எப்படி கிடைக்கும்? அதுவும் கரெக்டாக அந்த 7 நாளில் எப்படி இந்த மாதிரி ஒரு தரிசனம் இல்லையா? உங்களிடமிருந்து தான் மற்றவர்களுக்கு சாதன அனுஷ்டானங்களால் சித்தி ஏற்படுகிறது. ஆகவே யோகாச்சாரியான தங்களிடம் நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்குறான். ரொம்ப சந்தோஷம். தர்சனாதேவ சாதவக அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? இவன் நிறைய பாவம் பண்ணவன் கூட சாதுக்களோட தர்சன மாத்திரத்தில் பார்த்தாலே அவனோட புண்ணியம், அவனோட பாபங்கள்லாம் போயிடுமா. பார்த்தாலே அவனோட பாபங்கள்லாம் போயிடுமா. அப்பேற்பட்ட இது இந்த விஷயத்தில் அப்படி இருக்க அவன் சொல்கிறான் பாருங்க. அந்த 33வது ஸ்லோகத்தில்
அந்த அப்பேற்பட்ட அந்த சாதுக்களை தரிசித்தல், தொடுதல், திருவடிகளை தூய்மை செய்தல், இருக்கை அளித்தல், இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கே, அதனது பெருமையை கூற தொகுமோ. வெறுமன தர்சனாதேவ சாதவகன்னு பார்த்தாலே ஒரு பாவிக்கு கூட அந்த பாவங்கள்லாம் போயிடுமா. அப்பேற்பட்ட சாதுக்களை பரமாச்சாரியார் மாதிரி யாரையா விழுந்து சேவிச்சோன்னா பார்த்தாலே நம்ம அவர் பார்த்தோமா வேண்டாம், அவரோட கடாட்சம் நம்ம மேலே பட்டாலே போகிறோம். ஒன்றும் பேசவே வேண்டாம், ஒன்றும் கேட்க வேண்டாம், பார்த்தாலே அவரோட கடாட்சமே போகிறோன்னு இல்லையா. திருஷ்ட மாத்திரேன போகிறோம். அந்த மாதிரி இருக்க இதுக்கும் மேலே எப்பேற்பட்ட பாக்கியம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி புலம்புறான். ஸோ இப்போ கேட்குறான், இந்த மாதிரி இருக்குது, இப்போ நான் மரணத்தருவாயில் இருக்கிறேன், மரணத்தருவாயில் இருக்கும் ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? பெரியோரே, மனிதன் எதை கேட்க வேண்டும், எதை ஜபம் செய்ய வேண்டும், என்ன செயல் செய்ய வேண்டும், எதை நினைக்க வேண்டும், எதை பஜனம் செய்ய வேண்டும், அல்லது இதற்கு மாறாக கேட்கவோ ஜபிக்கவோ செய்யவோ நினைக்கவோ பஜிக்கவோ தகாதது எது என்பதை கூற வேண்டுகிறேன். இதெல்லாம் நமக்கும் தான். அவனுக்கு தெரியும் 7 நாள் தான். இதை இன்டைரக்டாக நமக்கும் தான் சொல்கிறார். டே முட்டாளே, உட்காந்து நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கியே, நீயும் உன்னுடைய நாளை கவுண்ட் பண்ணிட்டு இருக்க இல்லையா? ஒவ்வொரு நாளும் நீ மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய். நம்ம பிறந்த அன்றைக்கே நம்மளோட எக்ஸ்பைரி டேட் போட்டு தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்துன்னு இருக்கோம். நம்ம எல்லாரும் நம்ம கண் முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி இவாளெல்லாம் எப்படி அவாவோட பரமபதிச்சா அப்படிங்கிறத நம்ம கண் முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோம். அதனால் நமக்கும் அந்த நாள் உண்டு அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்குது. அந்த மாதிரி இருப்பவன் இல்லையா, கடைசி நிமிஷம் வரைக்கும் உட்காண்டிருக்காதரா. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தேன்னு ஆதிசங்கரர் சொல்லிட்டு போனார் இல்லையா. எதையோ பண்ணிட்டு இருக்கே, நமக்காக தான் சொல்கிறார் அவர். மரணத்தருவாயில் இருக்கும் ஒருவன், எல்லாருமே நம்ம எல்லாருமே எதை கேட்க வேண்டும், எதை ஜபம் செய்ய வேண்டும், என்ன செயல் செய்ய வேண்டும், எதை நினைக்க வேண்டும், எதை பஜனம் செய்ய வேண்டும், இதெல்லாம் என்ன பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அடுத்தது, இதற்கு மாறாக எதை கேட்கக்கூடாது, எதை கேட்கவோ ஜபிக்கவோ செய்யவோ நினைக்கவோ பஜிக்கவோ தகாதது எது. பிரம்ம ரிஷியே, தங்களை போன்ற சான்றோர்கள் இல்வாழ்வான் இல்லங்கள் எதிரில் ஒரு மாடு கறக்கும் நேரம் வரை கூட தங்கி இருக்க மாட்டீர்களே, அப்பேற்பட்டவர் இங்கு வந்திருப்பது என்னுடைய பாக்கியம், என்னுடைய பாக்கியம், என்னுடைய பாக்கியம்னு புலம்புறான். இவ்வாறு மன்னன் பரீட்சித்து இனிமையான சொற்களாலே ஸ்ரீ சுகரை கேட்க தர்மங்கள் அறிந்த ஸ்ரீ சுகர் பதில் கூறலானார். ஸோ இத்துடன் இந்த 19வது அத்தியாயம், கடைசி அத்தியாயம் முதல் ஸ்கந்தத்தில் 40வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயம் முடியறது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், இந்த 2 நாளாக ராமராஜ்யம் ஆண்டுண்டு வந்த தர்மரோட பௌத்திரன், அர்ஜுனனுடைய பௌத்திரன், அபிமன்யுவோட புள்ள, ஐராவதியோட கணவர் பரீட்சித்து எப்படி வேட்டையாட போர்ச்சே பசிதாகத்தாலே அறிவை இழந்து சமீக மகரிஷியோட ஆசிரமத்துக்கு போய் அங்கே தண்ணீர் வேணும், ஜலம் வேணும், தீர்த்தம் வேணும்னு கேட்கறச்சே அவர் இவனை கவனிக்கலை அப்படின்னு இவரை அவமதித்து விட்டார் என்று தவறாக நினைத்து அவர் தியானத்தில் இருக்கிறச்சே, நிஷ்டையில் இருக்கார், சமாதி நிலையில் இருக்கார். அதை புரிஞ்சிக்காத ஒரு க்ஷணம், ஒரே ஒரு க்ஷணம் அந்த அறிவை இழந்து செத்தப்பாம்பை அவர் கழுத்தில் போட்டு அதை அவருடைய பிள்ளையான ஸ்ரீங்கியோட நண்பர்கள் பார்த்து அவருடைய ஸ்ரீங்கி கிட்ட சொல்ல, ஸ்ரீங்கி இன்றையிலிருந்து 7ஆம் நாள் என் தகப்பனார் கழுத்தில் யார் செத்த பாம்பை போட்டாலோ அவன் தக்ஷகன் கடிக்க கடவது அப்படின்னு சாபம் கொடுக்க, அந்த சாபத்தையே அவர் பிராயச்சித்தமாக, அதாவது இது எல்லாமே பகவானுடைய லீலை, நான் இல்லைன்னா இந்த உலகியல் இன்பத்திலேயே இருந்துகிட்டே இருப்பேன், இதுலேருந்து உலகையிலேருந்து இந்த துறவு மனப்பான்மை எனக்கு வரணும்னு பகவானே அந்த அந்தணர் சாபமாக உருவெடுத்து வந்துள்ளார்னு அதை ஒரு பாக்கியமாக எடுத்துண்டு தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய பிள்ளையான ஜனமேஜயன்கிட்ட கொடுத்துட்டு
கங்கா நதிக்கரையிலே வடக்கு நோக்கி தர்பாசனத்தில் வந்து உட்காந்துக்கிறான். அதுக்கு பிரயோபவேசம்னு பேர். அந்தணர்களை பார்த்து கேட்குறான், இந்த மாதிரி எனக்கு வந்து நிறையா பகவத் கதைகளை சொல்லுங்கோ, இப்போ இந்த 7 நாள் நான் இன்னும் பாவம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கறச்சே அவள்லாம் என்னென்ன தபஸ் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், வேள்வி ஏதாவது பண்ணலாமான்னு யோஜனை பண்ணிகிட்டே இருக்கச்சேயே வியாச முனிவருடைய திருக்குமாரனான ஸ்ரீ சுகபிரம்மம் அங்கே ஆவிர்பவிக்கிறார். தர்சனாதேவ சாதவகன்னு சாதுக்களை பார்த்தாலே புண்ணியம். அப்பேற்பட்ட மகா யோகி அங்கே வந்த உடனே அவளுக்கு வந்து கைங்கரியம் என்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சதே, உங்களை தரிசித்தல், தொடுதல், திருவடிகளை தூய்மை செய்தல், இருக்கை அளித்தல், இப்பேற்பட்ட பெருமைத்தக்க செயல்களெல்லாம் செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைச்சதேன்னு அவரை ஸ்துதி பண்ணி அவரை பார்த்து கேள்வி கேட்குறான். அவரை வந்து ஒரு சிறந்த ஆசனத்தில் உட்கார வச்சுட்டு, இந்த மாதிரி மரண காலத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், எதை கேட்கணும், எதை ஜபிக்கணும், என்ன செயல் செய்யணும், எதை நினைக்கணும், எதை பஜனம் பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஒரு மாடு கறக்கிற நேரம் கூட ஒருத்தர் வீட்டு வாசலில் நிற்க மாட்டேளே, நான் எப்பேற்பட்ட பாக்கியவான், அப்பேற்பட்ட பிரம்ம ரிஷி என் முன்னாடி வந்திருக்கேளே அப்படின்னு அவர் கேட்கறச்சே இப்போ சூதர் சொல்கிறார், இவ்வாறு பரீட்சித்து தன் இனிமையான சொற்களாலே ஸ்ரீ சுகரை கேட்க தர்மங்கள் அறிந்த ஸ்ரீ சுகர் பதில் கூறலானார் அப்படின்னு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்திலே 19வது அத்தியாயம் முற்றிற்று. இத்துடன் முதல் ஸ்கந்தமும் முற்றிற்று. இது ஒரு மைல்ஸ்டோன். நமக்கு 12 ஸ்கந்தம் நம்ம படிக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இது இட்ஸ் லைக் அ மைல்ஸ்டோன். முதல்ல பாகவத மகாத்மியம் பார்த்தோம் 7 நாள் இல்லையா, அது ஒரு மைல்ஸ்டோன். அதுக்கப்புறம் இது பாகவதத்துக்குள்ள இது another major milestone. நாளைக்கு நம்ம 2வது ஸ்கந்தத்துக்குள்ளே பிரவேசிப்போம். யதக்ஷர பதப்ருஷ்டம் மாத்ராஹீனம் துயத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச ந்யூனானி சாதி நிக்னானி சமஸ்வ புருஷோத்தம. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நாராயண.